உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நெளிபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 26/9/2024 வியாழக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, வியாழக்கிழமை குருவாரமாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் ஒரு குரு சம்பந்தப்பட்ட இறைவனை வணங்குவது என்பது நமக்கு பல சிறப்பான அற்புதங்களை தரக்கூடியதாக அமையும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அருளானது அந்த இறைவன் அருளால் கிடைக்கும். அந்த இறைவன் யார் என்று சொன்னால் ஹயக்ரீவர். அதாவது ஹயக்ரீவர் என்று சொல்கின்ற நேரத்தில் கல்வி கடவுள் என்று நாம் அவரை கொண்டாடுகின்றோம். அந்த ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று கொண்டாடப்படுகின்றார். அந்த ஹயக்ரீவர் 2 மிகப்பெரிய மகான்கள், 2 குருமார்கள், அவர்கள் வாழ்க்கையில் அவர் நடத்திய அற்புதத்தை ஹயக்ரீவரை நாம் தரிசிக்கின்ற பொழுது இணைத்து சிந்திப்போம். அன்பர்களே, அதாவது கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் இவருடைய அவதாரம் எப்படி என்று சொன்னால் ஹயவதன பெருமாள் என்று இவரை குறிப்பிடுவார்கள். அதாவது வதனம் என்று சொன்னால் முகம், ஹய என்று சொன்னால் குதிரை, அதாவது குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய இறைவன் என்ற கருத்தின் காரணமாகத்தான் இவர் ஹயவதன பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார். லக்ஷ்மி பிராட்டியோடு இவர் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று இவரை கொண்டாடுகின்றார்கள். அதாவது குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அசுரன், அவன் வேதங்களை கவர்ந்து சென்றான். ஆகையினால் இறைவனும் அதே முகத்தோடு தோன்றி அந்த அசுரனை அழித்து வேதங்களை மீட்டெடுத்தார். ஆகையினால் இவர் ஹயக்ரீவர் என்று அழைக்கப்படுகின்றார். கிரீவம் என்று சொன்னால் கழுத்து, ஹய என்று சொன்னால் குதிரை, அதாவது குதிரை முகமும் மனித உடலும் கொண்டவராக விளங்கக்கூடியவராக இந்த தெய்வம் விளங்குகின்றார். அதாவது கல்வி கடவுள் என்று சொன்னால் பெருவாரியாக சரஸ்வதியைத்தான் குறிப்பிடுவார்கள். ஆனால் அந்த சரஸ்வதிக்கே குருவாக இருந்து அந்த ஞானத்தை அளித்தவர் யார் என்று சொன்னால் ஹயக்ரீவர். எனவே குருவாரமாக இருக்கக்கூடிய இன்று அந்த ஹயக்ரீவரை நாம் தரிசிப்பது என்பது நமக்கு பல சிறப்புகளை தரக்கூடியதாக அமையும். அந்த ஹயக்ரீவருடைய அருளை பெற்ற 2 மகான்கள், ஏராளமான மகான்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் 2 மகான்களை பற்றி நாம் இப்பொழுது சிந்திப்போம். ஒரு மகான் யார் என்று சொன்னால் சுவாமி தேசிகன். அதாவது திருமால் அடியார்கள் வரிசையில் வந்த அற்புதமான ஒரு மிகப்பெரிய மகான். இந்த சுவாமி தேசிகன் என்று குறிப்பிடுகின்ற நேரத்தில் இவரை சுவாமி வேதாந்த தேசிகர் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த சுவாமி தேசிகனுக்கு சர்வ தந்திர சுதந்திரர் என்ற ஒரு பட்டத்தை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் ரங்கநாயகி தாயார் அளித்தார். சர்வ தொந்தர சுதந்திரர் என்று இவருக்கு ஏன் எப்படி இந்த பட்டமானது வந்தது என்று சொன்னால் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் என்ற ஒரு பொருள் படும்படியாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு விருதானது, ஒரு பட்டமானது தாயாராலேயே இவருக்கு வழங்கப்பட்டது. இவருக்கு இப்படிப்பட்ட ஆற்றல் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் அது ஹயக்ரீவருடைய அருளினாலே தான் சுவாமி தேசிகனுக்கு அமைந்தது என்று வரலாறானது சொல்கின்றது. இவர் சுவாமி தேசிகன் சமஸ்கிருதம், தமிழ், பிராகிருதம் என்று பல மொழிகளில் அப்படி வல்லவராக விளங்கினார். கவிதை பாடுவதில் ஆற்றல் பெற்றவர், மிகப்பெரிய அற்புதமான மகான். இந்த மகானுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு அற்புதமான செய்தி என்ன என்று சொன்னால், இவர் திருவகீந்திரபுரத்தில் அந்த மலையின் மீது அமர்ந்திருக்கின்ற பொழுது கருடன் இவருடைய காதில் வந்து ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் செய்தான். அப்படியே உபதேசம் செய்ததன் காரணமாக இவர் ஹயக்ரீவரை இடைவிடாமல் அப்படியே தவம் செய்ய, ஜபம் செய்ய அந்த ஹயக்ரீவருடைய காட்சியானது இவருக்கு கிடைத்தது. முதலில் கருடனுடைய காட்சி கிடைத்தது, பிறகு அந்த ஹயக்ரீவருடைய காட்சி தரிசனமானது கிடைத்தது. இவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், இவர் ஒரு தெருவழியாக நடந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில்
அங்கு ஒரு கிணறு கட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவர் சர்வ தந்திர சுதந்திரர் என்று, எல்லா கலையிலும் தேர்ச்சி பெற்றவர் என்று அப்படி சொல்லிக்கொள்கின்ற காரணத்தினால் இவருக்கு கிணறு கட்டுவது தெரியுமா என்று அந்த கிணறு கட்டி கொண்டிருந்த, கிணற்றை அமைத்து கொண்டிருந்த அந்த கலைஞர், அதாவது அந்த தொழிலாளி கேட்டார். அடுத்த நிமிடமே இவர் ஹயக்கிரீவரை மனதிலே நினைத்து அந்த கிணற்றிற்குள்ளே இறங்கி அந்த கிணறை கட்டி முடித்தார் என்பது வரலாறு. எனவே இவர் சார்ந்து இருந்த துறையோ வேறு, ஆனால் இவர் செய்த இந்த செயல் இருக்கின்றதே, இது யாருடைய அருளால் என்று சொன்னால் ஹயக்கிரீவருடைய அருளாலே நடைபெற்றது என்று குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட அருள் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய ஹயக்கிரீவரை இப்பொழுது நாம் தரிசிப்போம் வாருங்கள். நாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை குருவாரமாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் ஸ்ரீ ஹயக்கிரீவரை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய ஹயக்கிரீவர் எழுந்துருளி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் நம்முடைய நாட்டில் ஏராளமாக இருக்கின்றன. திருவகீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய ஹயக்கிரீவர் ஒரு யோக ஹயக்கிரீவராக நமக்கு காட்சி தருகின்றார். அதற்கடுத்ததாக செட்டி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஹயக்கிரீவர் அருள்பாலித்து வருகின்றார். அதை போல நம்முடைய சென்னையில் நங்கநல்லூரில் பார்த்தோம் என்று சொன்னால் லக்ஷ்மி ஹயக்கிரீவர் என்ற திருப்பெயரில் அந்த ஹயவதன பெருமான், ஹயக்கிரீவ பெருமான் அருள்பாலித்து வருகின்றார். அதற்கடுத்ததாக புதுச்சேரியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லக்ஷ்மி ஹயக்கிரீவராக அங்கு ஹயக்கிரீவர் நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். திண்டுக்கல்லுக்கு அருகில் தாடிக்கொம்பு என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஹயக்கிரீவ பெருமான் அருள்பாலிப்பது சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இப்படி இந்த ஹயக்கிரீவர் பல இடங்களில் அருள்பாலித்து வந்தாலும் லக்ஷ்மி ஹயக்கிரீவராக சில ஆலயங்களில் அருள்பாலித்து வருகின்றார். லக்ஷ்மி பிராட்டியானவள் எப்பொழுது ஹயக்கிரீவரிடம் வந்து சேர்ந்தார் என்று சொன்னால், அந்த ஹயக்கிரீவ அசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழித்ததற்கு பிறகு ஹயக்கிரீவருடைய கோபம் தணியாமல் இருக்க அப்பொழுது தாயார் அருகிலே வர இவருடைய கோபமானது தணிந்தது. அந்த தாயார் இடது பக்கத்திலே வந்து அமர்ந்து லக்ஷ்மி ஹயக்கிரீவராக அனைவருக்கும் அருள் செய்ய தொடங்கினார். அந்த ஹயக்கிரீவ பெருமான் அருள் செய்த மற்றொரு மகான், அவருடைய வரலாற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். அவர் யார் என்று சொன்னால் வாதிராஜர் என்று அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மகான். அந்த வாதிராஜர் ஹயக்கிரீவருடைய உபாசகர். அவர் என்ன செய்தார், ஒரு நாள் அப்படி தன்னுடைய தோட்டத்தில், அதாவது தன்னுடைய ஆசிரமத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலம், அந்த நிலத்தில் ஒரு வெள்ளை குதிரையானது வந்து அப்படி மேய்ந்து செல்கின்றது. வெள்ளை குதிரையானது வந்து மேய்ந்து செல்கின்றது என்று சொன்னவுடனே அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரர், என்ன இது, என்னுடைய நிலம் பாழ்பட்டு போகின்றதே என்று இந்த வாதிராஜரிடம் வந்து சொல்ல வாதிராஜர் புரிந்து கொண்டார். ஆகா, அந்த வெள்ளை குதிரை என்பது யார் என்று சொன்னால் எல்லாம் வல்ல ஹயக்கிரீவ பெருமான் என்று புரிந்து கொண்டார். எனவே அவரிடம் அந்த வெள்ள குதிரையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் நிலத்திற்கு எந்த சேதமும் வராது. அவர் யார் என்று சொன்னால் ஹயக்கிரீவர் என்று சொல்ல, நான் அந்த ஹயக்கிரீவரை காண வேண்டும் என்று அப்படி வாதிராஜரிடம் சொன்னவுடனே, அல்ல, நீங்கள் வெறும் கண்களால் அந்த ஹயக்கிரீவரை பார்க்க முடியாது, அதற்கு ஞானக்கண் வேண்டும். வெறும் கண்களால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை அந்த பவர் தாங்க முடியாமல் கண்ணானது பறிபோய்விடலாம் என்று சொல்ல விடாப்பிடியாக அந்த நிலத்தின் சொந்தக்காரர் என்ன செய்தார், அந்த ஹயக்கிரீவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளை குதிரை வடிவத்தில் அந்த பெருமான் வருகின்ற பொழுது பார்த்து விட்டார். பார்த்த அடுத்த க்ஷணமே அவருடைய பார்வை போய்விட்டது. ஆஹா, பார்வை போய்விட்டதை என்று மற்றவர்கள் சொல்கின்ற பொழுது, ஒரு கால் ஒருவேளை எனக்கு ஹயக்கிரீவருடைய தரிசனம் கிடைத்ததே, இதைவிட பார்வை என்ன பெரிய பார்வை என்று சொல்ல இந்த செய்தி வாதிராஜரிடம் வந்து அடைந்தது. அவர் என்ன செய்தார், ஹயக்கிரீவரை இப்பொழுது பிரார்த்தித்தார். அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு பார்வையானது கிடைத்தது. அடுத்ததாக அந்த வாதிராஜர் ஹயக்கிரீவருக்கு எப்படி என்று சொன்னால் பிரசாதத்தை தன்னுடைய தலையிலே வைத்து அவரே படைப்பார். அது என்ன வரலாறு பார்ப்போம். இப்பொழுது நாம் ஹயக்கிரீவரை தரிசிப்போம் பாருங்கள். இன்றைய தினம் குருவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் கல்வி கடவுளாக இருக்கக்கூடிய ஹயக்கிரீவரை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஹயக்கிரீவர் பல மகான்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் செய்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மகான்கள் வரிசையில் நாம்
முதலில் சுவாமி தேசிகனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அதற்கடுத்ததாக வாதிராஜர். அந்த வாதிராஜர் என்ன செய்வார், ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டில் கடலை போன்றவற்றை அப்படியே ஹயகிரீவருக்கு தன்னுடைய தலையிலே வைத்து படைப்பார். அந்த ஹயகிரீவர் குதிரை முக கடவுள் அல்லவா, அந்த குதிரை 2 கால்களை இவருடைய தோள் மீது வைத்து அப்படியே அந்த கடலையை சாப்பிடும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய சில பொறாமை பிடித்தவர்கள் என்ன செய்தார்கள், அந்த கடலையில் விஷத்தை கலந்து வைத்தார்கள். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பிரசாதத்தை தானே இந்த வாதிராஜர் சாப்பிடுகின்றார், அவர் அழியட்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் அவர்கள் அப்படி செயல்பட என்னாயிற்று, தன் பக்தனுக்கு அழிவை தருவானா அந்த ஹயகிரீவ பெருமான் அந்த கடலை முழுவதையும் அவரே சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்ட உடனே என்னாயிற்று, அவருடைய உடல் நீல நிறமாக மாறிவிட்டது. இப்பொழுது வாதிராஜர் புரிந்து கொண்டார். அடுத்த நிமிடம் அவர் என்ன செய்தார், அதே ஹயகிரீவ பெருமானை பிரார்த்தித்து அந்த கத்திரிக்காயை எடுத்து அடுப்பிலே சுட்டு சில ஜபம் செய்து அந்த குதிரைக்கு கொடுத்தார். அவருடைய அந்த குதிரையினுடைய உடலானது திரும்பவும் வெண்மை நிறத்தை அடைந்தது. ஹயகிரீவர் அப்பொழுது வாதிராஜருக்கு அருள் செய்தார். ஆனால் வாதிராஜர் தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்து இப்படி செயல்பட்டவர்களை அவர் தண்டிக்கவில்லை. அவர்களுக்காகவும் ஹயகிரீவரிடம் பிரார்த்தித்தார். அந்த ஹயகிரீவருடைய அருளின் காரணமாக ஏராளமான நூல்களை எழுதியிருக்கின்றார் வாதிராஜர். அதை போலத்தான் சுவாமி தேசிகனும் ஹயகிரீவருடைய அருளால் பல்வேறு விதமான நூல்களை பல்வேறு விதமான இலக்கியங்களை படைத்திருக்கின்றார். பகவத்கீதையை தமிழில் சுருக்கி கீதார்த்த சங்கிரகம் என்ற பெயரில் கொடுத்து எளிமையான முறையில் கீதையை நாம் புரிந்து கொள்வதற்கு அப்படி ஹயகிரீவருடைய அருளை பெற்று நமக்கு அருள் செய்திருக்கின்றார். இப்படி எல்லா வகையிலும் கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கு, ஞானம் பெறுவதற்கு, செல்வம் பெறுவதற்கு ஹயகிரீவருடைய அருளானது வேண்டும். அதாவது செல்வம் பெற்றால் அந்த செல்வத்தை நல்ல முறையில் செலவு செய்ய வேண்டும் அல்லவா, அதற்கு ஞானம் அறிவு வேண்டும் அல்லவா. அந்த அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடியவர் யார் என்று சொன்னால் ஹயகிரீவர். அந்த ஹயகிரீவ பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா செல்வமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.